வெல்கம் டு குட் ஃபுட்ஸ். என்னோட பேர் சுபா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ குக்கிங் சேனலில். ஸோ நம்ம ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். நான் வந்து யூஎஸில் இருக்கேன். எனக்கு வந்து குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ரெசிபிஸை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வந்து ரெசிபிஸ் இருக்கும். மில்லட்ஸ் வச்சு நான் வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபுட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங், அதுக்கப்புறம் வந்து மல்டி குசின், தாய் ஃபுட்டு, இது எல்லாமே நிறைய ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து அதை வந்து ஈஸியாக எப்படி வந்து நம்ம செய்யணுன்றது நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னொரு சேனலும் இருக்கு, சுபா பிரதாப் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலு, ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து ட்ராவல், இது எல்லாமே வந்து அதில் வரும். ஸோ இதில் வந்து எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு குக்கிங் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு பல வருஷம் ஆசை. ரொம்ப வருஷமாக யோசிச்சு நான் ஆக்சுவலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது சரி விளாக் தான் அப்போ வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணி 1.5 years ஆகுது. பட் எனக்கு வந்து விளாக் நான் ஆரம்பித்தாலுமே எனக்கு குக்கிங் ஷேர் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதனால தான் வந்து நான் குக்கிங்க்குன்னு வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரெசிபி வந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஏன் வந்து முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து நான் உங்கள் எல்லாரையுமே சொல்லி போர் அடிக்கக்கூடாதுன்னு தான் வந்து ரொம்ப நாள் நினைப்பேன். பட் ஆனால் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து எல்லா யூடியூபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வந்து அது ரெக்கமெண்ட் பண்ணும். கமெண்ட் பண்ணிங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் எல்லாருமே ரிப்பீட்டடாக அதை வந்து நாங்கள் சொல்கிறாங்க. இப்போ நானுமே சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறேன். ரொம்ப பேசிக்காக ஈஸியான ரெசிபி தான். நம்ம வந்து ஜவ்வரிசி பாயசம் செய்வோம், அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். புட்டிங் அப்படின்றது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் இல்லாமல் ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு, நெய் இல்லாமல், முந்திரி இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியான வேன்னு சொல்லலாம். பட் சுகர் ஆட் பண்ணும்போது ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. பட் நல்ல ஒரு சூப்பரான டெசர்ட், ரொம்ப ஈஸியான டெசர்ட் கூட. இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஜவ்வரிசி 1 கப், தேவையான அளவு தண்ணி, கண்டென்ஸ் மில்க் 1 கப். கண்டென்ஸ் மில்க் வந்து இல்லைன்னா நம்ம வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சு அது திக்கானதுக்கப்புறம் ஜீனி போட்டோன்னா கண்டென்ஸ் மில்க் நமக்கு கிடச்சிரும். 3 கப் பால், 1 கப் சுகர் வந்து கண்டென்ஸ் மில்க் போடுறனால அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு நான் வந்து 6 hours வந்து ஊற வைக்க போகிறேன். ஓவர் நைட் ஊற வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வந்து 6 hours நமக்கு வந்து ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே ஈவனாக வெந்து வரும். நமக்கு அந்த ஒரு நல்லா முழுசாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து நல்லா வெந்தும் இருக்கும். இப்போ எனக்கு வந்து 6 hours ஊறிடுச்சு. ஊறின ஜவ்வரிசியை வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு திக்கான ஒரு டெசர்ட்னால தண்ணி வந்து லைட்டாக ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 minutes வந்து கொதிக்க விடணும். கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் ஜவ்வரிசி. அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ கரண்டி வச்சு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 minutesக்குள்ளே வெந்துடும். ஏன்னா வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சாலும் இல்லை 6 hours ஊற வச்சுருந்தாலும் நல்லா ஈவனாக வந்து வந்துடும். அதனால் 5 minutesலேயே வந்து ஜவ்வரிசி ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. எப்படி வெந்தது தெரியும்னா, நமக்கு அந்த கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகும் ஜவ்வரிசி. கையால் அமுக்கி பார்த்தாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 3 கப் பால் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நான் செய்ய போகிறது வந்து ஒரு நல்ல திக்கான ஒரு டெசர்ட்னால நம்ம தண்ணியும் பாலும் வந்து ரொம்ப விட வேண்டாம். 1 கப் ஜவ்வரிசிக்கு வந்து நமக்கு வந்து
கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறம் 3 கப் பால் ஊற்றின்ட்டு நல்லா வந்து இப்போ நான் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ண விட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே கிடைக்கிற பால் வந்து நல்லா வந்து காய்ச்சின பால் கிடைக்கும். தண்ணி விடாமல் நல்லா காய்ச்சி திக்காக இருக்கிற பால் வந்து ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லா வரும். அதே சமயம் நல்லா திக்காக அந்த புட்டிங் வந்து வரும். பால் நல்லா கொதிச்சோடனே நான் சிம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். கண்டென்ஸ் மில்க் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம வந்து 1 கப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து ஆட் பண்ணிட்டு கண்டென்ஸ் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கணும். சுகர் வந்து நமக்கு எவ்வளோ தேவைன்றது. ஏன்னா கண்டென்ஸ் மில்க் வந்து சுகர் உள்ளது நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இதோட டேஸ்ட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்தேன். நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 1 கப் வந்து தேவைப்படும். நல்ல ஸ்வீட் சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சாப்பிட்ணுன்னா நல்லா 1 கப் தாராளமாக 1 கப் வரைக்குமே நம்ம வந்து போடணும். ஸோ இப்போ நான் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்து எனக்கு தேவையான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை நான் கிண்டிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கிண்டினாலே போதும். ஏன்னா இந்த ஜவ்வரிசி வந்து நமக்கு வந்து திக்காகும், ஆற வந்து திக்காகும். இப்போ நான் அளவாக தண்ணி ஊற்றி அளவாக பால் ஊற்றி கண்டென்ஸ் மில்க்கும் நம்ம அளவாக தான் போட்டிருக்கோம். அதனால வந்து இந்த ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு வந்து திக்கானதுமே வந்து நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த திக்னஸ்க்கு அப்புறம் ஆற வந்து அது கெட்டியாகிட்டே வரும். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற விட போகிறேன். ஸோ ஆறி 1 மணி நேரத்தில் வந்து நமக்கு திக்காகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இன்னுமே நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்கூப் எடுத்து ஐஸ்கிரீம் போடுற மாதிரியே வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். பட் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் வார்மாக சாப்பிட்றதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலை. பட் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லஞ்சோ இல்லை டின்னரோ செய்கிறோன்னா டெசர்ட் செய்யணுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு டெசர்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செஞ்சு முடித்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமே நல்ல திக்காக இருக்குது. இதை நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை நம்ம கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை ஃப்ரீசர்லேயோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட நல்ல திக்காக வரும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு டெசர்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.